ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் புரட்டாசி தலைகை வந்து போட்டு சாமி கும்பிட்ருந்தோம். அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. புரட்டாசி தலைகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே, தேர்ட் சாட்டர்டே, நிறைய பேர் 5th சாட்டர்டேலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தாங்க பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே தான் பிளான் பண்ணது. பட் ஒரு சில காரணங்களால் பண்ண முடியாமல் போனது. அடுத்தடுத்த வாரத்துலேயும் பண்ண முடியாமையே போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வர வந்து புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை தான் இருந்தது. ஸோ இதுதான் கடைசி சனிக்கிழமை நாங்கள் கும்பிட்றது. கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம். வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு. ஆக்சுவலி முன்னாடி நாளே வந்து சொல்லியிருந்தேங்க, நாளைக்கு நிறைய வேலை இருக்குது, கிரிக்கெட் விளையாட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கவே இல்லைங்க. நான் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லேட்டாக தான் வந்திருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா சொன்ன டைம் விட 2 மணி நேரம் கழித்து தான் வந்தார். ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட் டே கிரிக்கெட்டு நாங்கள் விளையாண்டுட்டு வரோம் அப்படின்ட்டு. அடுத்த வாரம் திருப்பி வந்து நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. சரியான கோவம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு தான் வந்தார். வந்தே குளிச்சுட்டு வர சொல்லிவிட்டு காயெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ சமையல் ஆஸ் யூஷுவல் போல் சாப்பாடு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், வடை, பாயசம், அப்பளம், அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 வெரைட்டி பண்ணுவேங்க. அது கூட சக்கரை பொங்கலும் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அத்தனை காய்கறிகளுமே நீங்கள் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே பண்ண வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கும். பசங்க வந்து எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குளிக்க வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பண்ணவுமே இவரும் கிரிக்கெட் விளையாட்டு வந்துடவுமே கரெக்டாக இருந்துச்சு. சரி வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லா காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா அவரே கட் பண்ண வச்சேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் கட் பண்ணி கொடுக்க, நான் சமைக்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி நிறைய பாத்திரம் விழுகும். இவ்வளோ சமைக்கும்போது எவ்வளோ விழுகும்னு உங்களுக்கே தெரியும். டிஷ்வாஷெலாம் நோட் பண்ண சொன்னேன். பட் பாத்திரம்லாம் கழுவி ஃபுல்லாக சிங்க்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி கீழே நிறைய குப்பையெல்லாம் விழுகும்ல, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வாக்யூம் போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன அப்படின்னா உட்கார விடக்கூடாது அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை வாங்கிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி சிங்கில் க்ளீன் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன செய்யட்டும்னு வந்துட்டு கை கட்டி நின்று கேட்டிருந்தாரா. சரி கீழே ஃபுல்லாக குப்பையாச்சு, வேக்யூம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் போட சொன்னேன். அதையும் போட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து கேட்டார். எனக்கு என்ன வேலை கொடுக்குறதுனே தெரியல. என்ன வேலையும் முடிஞ்சிருச்சு. யோசிச்சுட்டு இருந்து சரி நீ யோசிச்சு சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி மறுபடியும் வந்து வெங்காயம் வெட்டுங்கன்னு சொன்னதுக்கு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. வெங்காயம் வெட்டி நீ என்ன பண்ண போகிறோம், அதான் ஆல்ரெடி எல்லாம் வெங்காயம் வெட்டியாச்சு இல்லை அப்படின்ட்டு. பரவாயில்ல நான் நாளைக்கு யூஸ் பண்ணுறேன், வெங்காயம் வெட்டுங்க, நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி நான் சண்டை போட்டிருந்தேன். ஸோ இந்த கிரிக்கெட் விளையாடலாம் என்ன தான் இருக்குன்னே எனக்கு தெரியலைங்க. எதுக்கு வாரம் போகிறாங்கன்னும் தெரியல. அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னும் தெரியல. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் புலம்பிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நாள் போன நாள் கூட பார்க்காம கிரிக்கெட் விளையாட காலங்காலத்தில் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. சொன்ன டைமுக்கும் வர்றதில்ல. ஸோ இதனால தான் நிறைய ஒய்ஃபுங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதே பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சமைச்சு முடிச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன். பெரிய முள்ளங்கி போல் குண்டா ஃபுல்லாக சாம்பாரே காணோம், முள்ளங்கி தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக ஈக்குவல் ஆகிடுச்சு சாம்பாருக்கும் முள்ளங்கிக்குமே. ப்ளஸ் அப்படியே லைனாக வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தாளிச்சிட்டேன். லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, அப்புறம் வந்து மிளகு சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், இந்த 5 ஐட்டம் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பாயசம் பண்ணியிருந்தேன், உளுந்து வடை. ஒரு சிலவங்களாம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, சாமி கும்பிட்றதுக்கு வந்து இவ்வளோ பண்ணுறீங்க, எல்லாருமே சாப்பிட்ருவீங்களா அப்படின்ட்டு. ஸோ அதனால தாங்க கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுறேன். இல்லாட்டி 2-3 பொரியல்லாம் பண்ணணும், நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணணுங்கிற மாதிரிலாம் இருக்கும் எனக்கும். பட் இங்கே சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால தான் அளவாக பண்ணுறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி இருக்கும். குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா வடை, பாயசம் பண்ணுறேன், வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணுறேன். வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளோட அந்த உருவம் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது நாங்கள் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேங்க. ஒன்று நைட்டு சாப்பிடுவோம், இல்லாட்டி நெக்ஸ்ட் டே கூட இருந்துச்சுன்னா கூட நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாடெலாம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டோம், கார்பேஜ் போகவே போகாது. ஸோ இங்கே கூட நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் மிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் காலையில் வந்து தயிர் ஊற்றி கரைச்சி குடிப்போம். அப்படியே முடியல அப்படின்னா நான் வடகம் தான் வந்து காய வைப்பேன். ஸோ என்றைக்குமே வந்து ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. பசங்களுக்கும் அதே மாதிரி தான், என்ன வேணுமோ அதுதான் கொடுப்போம். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றணும் அப்படின்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களுக்குமே வந்து சொல்லி கொடுக்குறோம். சாப்பாட்டு அளவுமே ரொம்ப தெரிஞ்சு வளர்ந்தவங்க நாங்கள். ஸோ அதனால் பசங்களுக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. கிச்சன் ஒர்க் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா தான் வந்து பூஜை கேபினெட்டே வந்து நான் ரெடி பண்ண போனேன்.
இப்போ கொஞ்சம் நிறையா இருக்குது, இலை வந்து கிடச்சிது. ஸோ கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய டேபிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸில் அடுக்கி வச்சுருந்த அந்த டேபிளில் அந்த டேபிள் தான் கொண்டு போட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. மாயில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. பட் வந்து கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு, நடுவில் நடுவில் பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இங்கே கிடைக்கிறதே வந்து கஷ்டம். அதே நம்ம நல்லதாக வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதே இருக்கட்டும் அப்படின்ட்டு மாயில் கட்டிட்டு அந்த சாமி ரேக் இருக்கு இல்லைங்களா, அங்கே கட்டி விட்டுருவேன். மாயில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்க வீட்டுக்கு. அது காஞ்சு போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற டாலரம்மாவில் வந்து இந்த காஞ்சு போன மாயிலையில் பேக்கெட் பண்ணி விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, வீட்டுக்குமே ரொம்ப நல்லது. அதனால் எந்த பூஜை அப்படின்னாலுமே மாயில் வாங்கிட்டு வந்து கட்டிடுவேன். இங்கே வாசலில் கட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து பூஜை கேபினெட் இருக்குது இல்லைங்களா, அங்கே கட்டி விட்டுருவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ வாங்கிட்டு வந்து திருப்பி கட்டுறனோ அப்போ தான் அந்த காஞ்சு போனதை தூக்கி வீசுவேன். அது வரைக்குமே அந்த காஞ்சு போனது வந்து சாமிக்கிட்டே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஹேபிட் மாதிரி மாயில் இருந்தால் தான் எனக்கு வந்து ஒரு பூஜை வைபே வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதுக்கப்புறமா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த குத்து விளக்கெலாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வாழையில வந்து போட்டேங்க. ஒரு 2 டேஸ் ஆச்சு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ 2 இலை வாங்கிட்டு வந்தார். ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ சாமி முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸில் வந்து வைக்கிறதுக்கு தான் இந்த நிறைய வெரைட்டி ரைஸே வந்து பண்ணுறது. ஒவ்வொரு கலர் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. சாமியோட முகம் வந்து ஒரு மஞ்சள் கலரு, சாமியோட கிரீடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கலர் அந்த மாதிரி. அப்புறம் காதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரீடோட சேர்த்து ஒரு வங்கி மாதிரி வரும்ல, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாதம் அந்த மாதிரி. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் போட்டு கும்பிட ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் பெருமாளோட முகம் வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படி கும்பிட்டு தான் வந்து பழக்கமே. அம்மா வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி கும்பிட்றதோ இல்லை சாட்டர்டே சாப்பிடாமல் இருக்கிறதோ இப்போ தலையில் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும் அம்மா வந்து வீட்டில் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி தான். ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்டோட வீட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மந்த் சாப்பிடாமல் இருக்கிறது, சாட்டர்டே சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்துச்சு. நான் சர்வீஸ் பிறந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி தலையில் வந்து வெரைட்டி ரைஸில் பெருமாளோட முகம் வந்து வச்சு கும்பிட்றதுல வந்து எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ நிறைய வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாகவே நான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி அதில் தலையில் போட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து பழக்கம். ஸோ இப்போ வரைக்குமே நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த தலையில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதையே இருக்குங்க. இந்த மாதிரி கோவிந்தான்னு சொல்லிட்டு சொம்பு எடுத்துகிட்டு அதில் வீடு வீடாக போய் நம்ம யாசகம் கேட்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறிகள் அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதை வச்சு தான் நம்ம சமைச்சு தான் இந்த தலையில் போட்டு சாமி கும்பிடணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இந்த காலத்தில் யாருமே அதெல்லாம் பண்ணுறதில்ல. சும்மா ஃபன்னுக்கு பண்ணுறவங்களாம் கூட இருப்பாங்க. பட்டு நிஜமாகவே அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி தான் தலையில் போட்டு கும்பிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால நம்மளே வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு நம்மளால் முடிஞ்சதை சமைச்சு நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்றோம். இந்த தலையில் போடுற இந்த சாப்பாடு ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்தியாவில் இருந்திருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொண்டே கொடுத்துருவோங்க. ஈவினிங் ஒரு மறுபூஜை பண்ணிவிட்டு அப்படியே இலையோடு எடுத்துகிட்டு போய் நான் மாட்டுக்கு வச்சுடுவேன். ஸோ இங்கே அந்த ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் சாமி கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபூஜை பண்ணிவிட்டு இந்த இலையில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து பெருமாளோட முகத்தை வந்து கொண்டு வந்தாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் வந்து சங்கு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பொங்கல், சக்கரை பொங்கல் வச்சு சக்கரை வந்து வச்சுருக்கேன். சுற்றி வந்து வடையெல்லாம் வச்சு நம்ம அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல்லாம் பண்ணுவோம்ல, வடை, பாயசம் அதெல்லாமே தனியாக இன்னொரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இனி சாமி கும்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான்.
ஸோ நல்லபடியாக புரட்டாசி தலைகள்லாம் போட்டு கும்பிட்டாச்சுங்க. புரட்டாசி விரதத்தையும் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் புரட்டாசிலாம் பிடிப்பீங்க அப்படின்னா ஒரு வாரமாவது சிம்பிளாக ஏதாவது சமைச்சு சாமிக்கு வந்து தலைகை போட்டு கும்பிடுங்க. அது இன்னுமே வந்து ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் அன்னதானமும் வந்து பண்ணுங்கள். தானத்திலே சிறந்த தானம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே இருக்கிற கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து டொனேஷன் வந்து கொடுப்போம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.